எருசலேமில் ஒரு பெரிய பண்டிகை நேரம் வந்தது. மக்கள் கூட்டம் நிரம்பியது. அங்கே பெதஸ்தா என்னும் குளம் இருந்தது. பல நோயாளிகள் காத்திருந்தனர் தங்களுடைய விடுதலைக்காக. 38 வருடங்கள் நோயால் வாடிய ஒரு மனிதன் அங்கே இருந்தான். அவன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய ஒருவர் அவனை தேடி வந்தார். அவர் பெயர் இயேசு. இயேசு அவனை பார்த்தார். அவன் நீண்ட காலமாக துன்பப்படுகிறான் என்பதை அறிந்தார். இயேசு அவனிடம், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஆண்டவரே, என்னை உதவ யாரும் இல்லை. இயேசு அவனிடம், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் சொஸ்தமாக அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். யூத தலைவர்கள் பேசிக் கொண்டார்கள், யார் இவனை குணமாக்கியது? இன்று ஓய்வு நாள், இது நியாயமல்ல. அவன் அவர்களிடம், என்னை குணமாக்கியவர்தான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அப்படி சொன்னவர் யார்? ஆனால் அந்த மனிதனுக்கு தெரியவில்லை. ஏனெனில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து விலகிச் சென்றிருந்தார். சில காலத்திற்குப் பிறகு இயேசு அந்த மனிதனை தேவாலயத்தில் சந்தித்தார். இதோ, நீ குணமடைந்தாய், இனி பாவம் செய்யாதே. அதற்கு பின்பு அவன் இயேசுவேதான் தன்னை குணமாக்கினார் என்று எல்லோருக்கும் அறிவித்தான். இயேசுவின் பெயரை சொல்லுங்கள், அவர்தான் என்னை குணமாக்கினார்.